கொள்கையில தெளிவில்லை, அவங்களுக்கு உறுதியில்லை. முஸ்லீம்கள் மௌலிமார்கள் பொதுமக்கள் முஸ்லீம்கள் ரசூல் என்ன சொன்னாங்க? சல்லு கமார் ஆயித்து முனு சல்லி, என்னை எவ்வாறு தொலைக்கண்டிலவாறு தொழுவுங்கன்னாங்க. இந்த ஹதீஸ் தெரியாத மௌலிமார்களுக்கு நல்லா தெரியும். சரி, ரசூலா எப்படி தொழுதான்னு நாங்கள் பார்க்கல, ரசூலா காலத்தை நாங்கள் வாழலை. அதை அச்சொட்டா சஹாபாக்கள் அறிவிச்சது வந்து ஹதீஸ் கிதாபில் இருக்குதா இல்லையா? புகாரில் இருந்து என்னென்ன ஹதீஸ் கிதாப் இருக்குதோ எல்லாத்துலேயும் தொழுகை இப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு தொழுவாங்களா? ரசூலானா நாங்கள் உசுறு, ரசூலா நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம், விட மாட்டோம், காட்டுன்னு வரைஞ்சா எல்லாம் என்ன ஆர்ப்பாட்டம், ரசூலா ஏதாச்சும் யார் சரி எழுதிட்டு அதுக்கு ஆர்ப்பாட்டம். அப்போ ரசூலா சொன்ன செய்திகளை வந்து கொச்சப்படுத்துறீங்களே, அதுக்கு எவ்வளோ துடிக்கணும்? அது எவனோ காட்டுன்னு வரைஞ்சான், எவனோ ரசூலை பற்றி எழுதுறான், அதுக்கு துடிக்கிறோம், துடிக்கத்தான் வேண்டும். நபி அவர்களை பற்றி யார் பேசினாலும் எழுத என்ன சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? நபி அவங்களோட காலில் ஒரு முள்ளு குத்துவதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம்னாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் நபிகளை உயிருக்குயிரை நேசிப்போம், எங்களோட உயிரை விட அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், அது இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரசூலா சொன்ன வார்த்தைகளை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாம கொச்சப்படுத்த சொன்ன எவ்வளவு துடிக்கணும் நாங்க. அட ரசூலோட செய்தியை நீ மறுக்கிறியாடா, ரசூலோட செய்தி நீ மறுக்கிறீங்களே, ரசூலுடைய சுன்னாவை நீ மறுக்கிறீங்களே, துடிக்கணுமா இல்லை? யோசிச்சு பாருங்க. ரசூல்லாவோட முள் குத்துவதை விரும்ப மாட்டோம்னு சொன்ன சஹாபாக்கள், காட்டுன்னு வரைஞ்சா நாங்கள் போராடுவோம், துடிப்போம், ரசூலாக்கு எதிராக எது வந்தாலும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம். இப்போ ரசூலா சொன்ன வார்த்தைக்கு நீ மாறாசிரியே, யோசிச்சு பாரு. ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு அமலாக பட்டியல் போட்டேன்னு சொன்னால் அதிகமாக ஹதீஸை மறுக்கிறது யார்? இன்றைக்கு முஸ்லீம்கள். முஸ்லீமா இருந்து கொண்டு கொள்கையில் தெளிவில்லை, சத்தியத்தில் உறுதி இல்லை. அதனால என்ன நடக்குன்னு சொன்னால் எப்படி சரி போகும்? இதுக்கு ஏதாச்சும் காரணம் காட்டுறது. அது மதுஹபு, இது மதுஹபு, நாங்கள் 120 வருடங்களாக நாங்கள் பரம்பரையாக ஷாஃபி மதுஹபு, எனவே ஷாஃபி மத அடிப்படையில் தான் நாங்கள் ஃபத்வா தருவோம். இன்னைக்கு அப்படி போகுது. அப்போ யாரும் இப்படி அப்படி சொல்ற நேரத்தில் பார்த்தீங்களா ஷாஃபி இமாமை ஏசுறாங்க. ஷாஃபி இமாமெல்லாம் யாரும் ஏசுன்னு கிடையாது. ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மதிக்கிறது நாங்கள் தான். அவங்க என்ன சொன்னாங்க? இதா சஹல் ஹதீஸ் ஃபஹு மதுஹபி, ஹதீஸ் சஹீஹாக இருந்தால் அதான் என்ன மதுஹபு, என்ன வழிண்டாங்க. அவங்க மதுஹபு உண்டாக்கவே கிடையாது. ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் அமல் செஞ்சாலும் கூட, உதாரணத்துக்கு ஏன்னா அவங்க ஹதீஸ் வச்சு தான் செஞ்சுக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு சில ஹதீஸ்கள் கிடைக்காதனால என்ற சொல்லுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்டால் என்ற சொல்ல விட்டுருங்கன்ட்டாங்க. அதை ஏன் படிக்காமல் இருக்கிற மூலியமா எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா மூலியமாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போல அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் சொன்னதுக்கு மாற்றமாக ஒரு செய்தி ஹதீஸ்லேருந்து இருக்கும் என்று சொன்னால் எங்களோட சொல்ல கீழே போட்டுங்கன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? சரி, ஷாஃபி மத அடிப்படையில் பாங்கு எடுத்துக்கொள்வோமே. என்ன சொல்றாங்க? 2 பாங்கு இருந்தாலும் நபியுடைய காலத்தில் ஜும்மாவுக்கு 2 பாங்கு இருந்தாலும் நபியுடைய காலத்தில் 1 பாங்கு இருக்குது, அதுதான் எனக்கு விருப்பம்ன்றாங்க. அப்போ வாங்களே, ஷாஃபி இமாம் தானே சொல்றாங்க, தெளிவா அவங்களோட கித்தாபில் தானே சொல்றாங்க, தெரியாம இருக்குது. அப்போ மட்டும் ஷாஃபி இமாம் மதுஹப் இல்லை, ஷாஃபி இமாம் இல்லை. கட்டப்பட்ட கபறுகள் உடைக்கப்பட வேண்டும், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தான் சொல்றாங்க. அதானே சொல்றாங்க. இன்னைக்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பேர்ல வச்சு என்ன செய்றாங்க? பள்ளிக்கு பள்ளி ஜியாரங்களை வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்களா இல்லையா? மூலைமாளுக்கு தெரியாமையா? கொள்கையில தெளிவில்லை, உறுதி இல்லை, பயம், உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டு எங்களுக்கு முதல் செப்பு கிடைக்கணும், முன்னுக்கு உட்காரணும், பெரிய புத்தகம் கிடைக்கணும், மினிஸ்டர்மாரோட உட்காரணும், ஜனாதிபதியோட உட்காரணும், இதெல்லாம் சொன்னா ஆள் கணக்கெடுக்க மாட்டாங்க என்று இந்த உலகத்துடைய மோகத்தில் மூழ்கியதன் காரணமாக கூடுதலாக மூளைமால தான் மூழ்கி இருக்கிறாங்க. மார்க்கத்தை மறைக்கிறது, அல்ல மார்க்கத்தில் தடுமாற்றம், மார்க்கத்தை ஏமாத்துறது, இது எல்லாம் எங்க நடக்குது? மார்க்கத்தை